உலகிலேயே சில நாடுகள் விசித்திரமான சட்டங்களை பின்பற்றுறாங்க. அது என்னென்ன நாடுகள், எந்த மாதிரி சட்டங்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீலங்கா போனால் இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. புத்தர் சிலை முன்னாடி செல்ஃபி எடுக்கிறது அங்கே மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, புத்தர் டாட்டூ போட்டிருந்தா அந்த நாட்டுக்குள்ளேயே அனுமதி இல்லையா. ஏன்னா அது பௌத்த மதத்துக்கு அவமரியாதைன்னு கருதப்படுது. ஸோ போகிறப்ப கவர் பண்ணிட்டு போங்க. நம்ம நாட்டிலலாம் தேர்தல் அப்போ வாக்களிக்காட்டி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஈஜிப்டில் அப்படி இல்லைங்க. வாக்களிக்க தவறுனா அபராதம் மட்டும் இல்லை, சிறை தண்டனையும் கூடுதலாக விதிக்கப்படுது. சுவிட்சர்லாந்து போனால் இரவு 10 மணிக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருங்க. அங்கே 10 மணிக்கு மேலே டாய்லெட் ஃப்ரெஷ் பண்ணக்கூடாதான். வேடிக்கையாக இருக்குல்ல. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் அக்கம் பக்கத்தினருக்கு அந்த சத்தம் தொந்தரவாக அமையுமா. ஜெர்மனியில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூட அந்த அரசிட்ட அனுமதி வாங்கணுமா. அதுவும் அரசே 7000 பேர் கொண்ட பட்டியலேருந்து ஒரு பேரை சூஸ் பண்ண சொல்லுவாங்களா. வேறு பேர் வைக்கணும்னாலும் அந்த அரசிட்ட தான் அனுமதி வாங்கணுமா. ஏன் இந்த சட்டம் விதிக்கப்பட்டுச்சுன்னா, அங்கே பிறக்கிற குழந்தைகள் பிற்காலத்தில் தங்கள் பேர்னால தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் பாதுகாக்கதானா. இதில் எந்த சட்டம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.